views and opinions expressed in this interview are solely those of the guest or expert and do not necessarily reflect the views of this channel. The content shared is for educational and informational purposes only and should not be treated as financial or investment advice. Mutual fund and securities investments are subject to market risks. Past performance is not indicative of future results. Viewers are strongly advised to consult with a SEBI-registered financial advisor before making any investment or financial decisions. ஃபினான்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். கோல்டை பொறுத்தவரைக்கும் அசெட் அலோகேஷன், அதாவது ஒருத்தர் ஈக்விட்டி, டெட்டு, ப்ராப்பர்ட்டி, அப்புறம் கோல்டு, இதுதான் மெயின் அசெட் கிளாஸஸ். அந்த அசெட் அலோகேஷனில் கோல்டு டெஃபினெட்லி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டை பிடிக்குது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸில் 15% கோல்டுக்கு போகுது. ஆனால் இந்த 15% கோல்டுக்கு போகுதுன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறது ரொம்ப கம்மி. இது எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறது கம்மின்னு சொல்கிறோன்னா, இதில் மோஸ்ட்லி ஜுவல்லரியாக தான் வேர் பண்ணுறாங்க. ஜுவல்லரியாக அதை வாங்கும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மியாகுது. ஏன்னா மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு கொடுக்கும்போதும் மறுபடியும் இதெல்லாம் கழிச்சுட்டு தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த கோல்டோட காம்பவுண்டிங் இம்பேக்டை இந்த சார்ஜஸ் கம்மி பண்ணுது. ஏன்னா கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுன்னா அதோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல், கோல்டை தவிர வேறு எதுவும் ஆக்சசரிஸோ ஏதோ டிடக்ஷனும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸ் அப்படியே நம்ம நாளைக்கு விற்கும்போது கிடைக்கணும். அதுதான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்கப்படுற கோல்டு ரொம்ப ரொம்ப கம்மி. கோல்டை பொறுத்தவரைக்கும் 10-15% இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். நாட் மோர் தேன் தட், பட் 10-15%. இதில் மறுபடியும் நம்ம ஜுவல்லரியை சேர்க்கக்கூடாது. இல்லை ஆக்சுவலி ஈவன் கோல்டு பாரோ காயினோ கூட இந்த இதில் வராது. ஏன்னா நீங்கள் அது வாங்குவீங்க, அதுக்கு போய் லாக்கரில் பத்திரப்படுத்துறது, அது ஒரு காஸ்ட். எந்த அடிஷ்னல் காஸ்ட்டும் சேராமல் கோல்டை நீங்கள் வாங்கணுன்னா ஒரு கோல்டு இடிஎஃப் அல்லனா கோல்டு ஃபண்ட், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். கோல்டு இடிஎஃப் காஸ்ட் வைஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். கோல்டு ஃபண்ட் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 0.3% போல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஆனால் எந்த விஷயத்தில் கோல்டு ஃபண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிடையாது, டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்னா கோல்டு ஃபண்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கோல்டில் நிறைய பேர் மாதம் ஜுவல்லரியில் போய் சேவிங் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சேவிங் ஸ்கீம்ஸில் இருக்கிற டேஞ்சர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுதில்ல. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜுவல்லரியாக வேணாலும் இருக்கலாம், ரெகுலேஷன்ஸ் இதை கட்டுப்படுத்தலை. ஸோ அந்த கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் உங்களுக்கும் அந்த ஜுவல்லரிக்கும் இடையில தான். அந்த ஜுவல்லரிக்கு எவ்வளோ பெரிய ஜுவல்லரியாக இருந்தாலும் நாளைக்கு அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போதோ எங்கேயோ அவங்க ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையோ கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை ஜுவல்லரியை மூட வேண்டிய நிலைமை வந்தால் நீங்கள் எங்கேயும் போய் நிற்க முடியாது. லீகலி போய் ஃபைட் பண்ணி ரொம்ப நாளாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ரெகுலேஷன்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பார்க்கும்போது, ஏன்னா கோல்டு சேவிங் ஸ்கீம்னால எதுக்கு அங்கே போகிறாங்க, அதை கோல்டை இன்னைக்கு வாங்க முடியாமல் அதை காசை சேர்த்து நாளைக்கு போய் ஜுவல்லரி வாங்குறதுக்கு தான். அப்படி தான் எல்லோரும் போகிறாங்க. ஸோ மை பாயிண்ட் இஸ், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஒன்று அந்த ஜுவல்லர் நாளைக்கு என்ன ஆகுங்கிற அன்சர்டனிட்டி ரிஸ்க் இருக்குது. மறுபடியும் நீங்கள் ஜுவல்லரி வாங்க போகிறீங்க, அகெயின் இட் டசன்ட் குவாலிஃபை அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோல்டு ஃபண்டில் எஸ்ஐபி. அதுக்காக தான் கோல்டு ஃபண்டு. கோல்டு இடிஎஃப்ல பண்ண முடியாது, கோல்டு ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ மாதம் நீங்கள் ஜுவல்லரியில் கொடுத்த அமௌண்ட்டை இங்கே நீங்கள் போய் கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே அதில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோல்டு என்ன அப்ரிஷியேட் ஆகுமோ அதே லெவலுக்கு அது அப்ரிஷியேட் ஆகி நிற்கும். ஸோ தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஆஃப் பையிங் அண்ட் ஆர் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. கோல்டை ஒரு 10 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோன்னு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் கூட இந்த டிசைன் அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 5 வருஷத்தில் வேற நகை வாங்குவாங்க அதை விற்றுட்டு. ஸோ இந்த 10 வருஷத்தில் 2 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டி இந்த வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்லி அவங்களுக்கு 20% காஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினா அந்த 1 லட்சம் ரூபாயில் ஒரு டைம் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 20,000 rupees இந்த சார்ஜஸ்க்குன்னு போயிடுது. ஆனால் நீங்கள் கோல்டு இடிஎஃப் வாங்கினீங்கன்னா உங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கும் கிடைக்கும். அதில் எந்த சார்ஜஸும் வேஸ்ட்டாக போகிறதோட வெரி மினிமல் சார்ஜஸ். ஆக்சுவலி நம்ம கால்குலேஷன் பர்பஸஸ்க்கே எடுத்துக்கிட்டோம்னா 99,500 rupees கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்கள் கோல்டே கிடைக்கும். அதில் நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு 80,000 ரூபாய்க்கு தான் ஆக்சுவலி தங்கம் கிடைக்குது, வேற எல்லாம் சார்ஜஸ்க்கு போயிடுது. இது 5 இயர்ஸில். மறுபடியும் இன்னொரு அடுத்த 5 இயர்ஸில் நீங்கள் இதை விற்றுட்டு வாங்குறீங்கன்னா அந்த இப்போ என்ன கிடைக்கிது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின 1 லட்சம் ரூபாயில் ஆக்சுவலி கோல்டு 80,000 ரூபா. மறுபடியும் இந்த 80க்கு கோல்டு வாங்க போனீங்கன்னா அந்த 80க்கு கோல்டு வாங்க போனீங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் 20%. ஸோ அது 64,000 ஆகுது. ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினது இன்றைக்கி 64,000 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க. கோல்டு இடிஎஃப்ல வாங்கினீங்கன்னா நீங்கள் 99,500 rupeesக்கு நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கீங்க. அந்த கோல்டு அப்படியே 5 வருஷம் 10 வருஷம்னா அதே வேல்யூ என்ன அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கோ கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது சார்ஜஸ்லாம் போய் 80,000,
மறுபடியும் அதுக்கு மறுபடியும் நகை வாங்க போகும்போது மறுபடியும் மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குறீங்க. அந்த 80 வந்து 64 ஆகிறது. ஆனால் கோல்டு இடிஎஃப்ஸ்லையோ கோல்டு ஃபண்டிங்களோ இந்த பிரச்சனையே கிடையாது. கோல்டோட வேல்யூ அப்படியே ஏறிட்டு இருக்கும். எந்த சார்ஜஸும் அதில் டிஸ்கவுண்ட் ஆகாமல் உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்க போகுதுங்கிறதுனால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சென்சிபிள் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினலி நமக்கு வந்து சாவரின் கோல்டு பாண்ட் இருந்தப்போ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சாவரின் கோல்டு பாண்ட் தான். ஏன்னா சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு அந்த 8 வருஷம் பீரியட் அப்படின்னா எல்லாம் 10 வருஷம் பீரியட், 8 வருஷம் பீரியட் தான் அதோட மெச்சூரிட்டி பீரியட். அந்த 8 வருஷம் பீரியடில் கோல்டு வந்து என்ன அப்ரிஷியேட் ஆகிருக்கோ அதே அப்ரிஷியேஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் கோல்டு சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்தவரைக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா பிரைமரி இஷ்யூ வரதில்லை. சாவரின் கோல்டு பாண்டோட பிரைமரி இஷ்யூவை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுனால மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கணும். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஜாஸ்தி. அதனால் இப்போ சாவரின் கோல்டு பாண்டோட அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு இடிஎஃப் ஆர் கோல்டு ஃபண்ட்ஸ். இது ரெண்டும் தான் பெஸ்ட் ஆப்ஷன். கோல்டு காயின் கிடையாது, கோல்டு பிஸ்கட் கிடையாது, கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இந்த ஆப்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். நம்ம சொன்ன இடிஎஃப் அண்ட் கோல்டு ஃபண்ட்ஸ் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அசெட் அலோகேஷனில் 5% வரையிலும் போகலாம். ஸோ இதுக்கு சப்ஜெக்டிவிட்டி இருக்குது. ஒன்று ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆஃப் தி கஸ்டமர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் ப்ரொஃபைலில் இருந்தால் அவங்க 15% வரையிலும் கோல்டு போகலாம். ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப அக்ரெசிவ் ரிஸ்க் ப்ரொஃபைல், அதாவது ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்க முடியும், எனக்கு வருமானம் நிறையா வருது, பெரிய ஃபினான்ஸ் பேக்கப் இருக்குது, இன்னும் எனக்கு 30 வயசு தான் இருக்குன்னு 20-25 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்படிங்க இருக்க சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி எடுக்க முடிய கெப்பாசிட்டி இருக்கும். அவங்க கோல்டில் மார்க்கெட் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது வேணால் அவங்க வந்து டாக்டிக்கலி லாஸ்ட் 3 வருஷம் அந்த மாதிரி டைமில் மட்டும் வேணால் 10-15% வச்சுக்கிட்டு கோல்டோட பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கிற டைமில் ஈக்விட்டி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஜாஸ்தி வைக்கிறது புத்திசாலித்தனம். நம்ம வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ 10 வருஷத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்துக்காக என்னோட குழந்தைக்கு 10 வருஷத்தில் கல்யாணம் இருக்க போது 10 வருஷத்தில் அவங்களுக்கு நகை வாங்குறதுக்காக நான் காசு சேர்க்கணும். அதில் எதில் பண்ணுவாங்க பெரும்பாலும் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் தான். அதாவது ஜுவல்லரியில் இருக்கிற கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் இதுக்கு ஜாஸ்தி பேர் சூஸ் பண்ணுற ஆப்ஷன். என்ன நினைக்கிறாங்க, நான் இன்றைக்கி நகை வாங்கலை, ஏன்னா 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணு இந்த டிசைன் தான் வேணும்னு ஆசைப்படும், அதனால் இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்த்துக்கிட்டே இருக்கேன், 10 வருஷம் கழிச்சு அதில் அன்னைக்கு தேதிக்கு என்ன தங்கம் இருக்கோ ரேட் இருக்கோ அதுக்கு வாங்குவேன் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. இது புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா 10 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா 10 வருஷத்தில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து ஈக்விட்டி ஃபண்ட். 10 வருஷத்தில் ரிஸ்க் ஒன்றுமே இல்லாமல் இருக்காது, போயிடும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 3 வருஷம் 2 வருஷம் சில நேரங்களில் 5 வருஷமே கூட கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம். 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா கோல்டு நம்ம சொல்கிறோம் லாஸ்ட் 3.5 வருஷம் கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 10 வருஷத்துக்கு 7% தான் இருந்தது, இன்னைக்கு 13.5% கொடுத்துருக்கு. பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் திஸ் 3.5 years. இதே இது 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் இருந்தது, அவங்க 10 வருஷமாக சேர்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க 7% தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கும். எதுக்கு அது சொல்கிறோன்னா எந்த சூழ்நிலையிலும் கோல்டு 10 வருஷத்தில் 13% ரிட்டர்ன் கொடுக்குமானா கிடையாது. கோல்டோட டிபெண்டபிள் 10 year ஆனுவலைஸ் ரிட்டர்னுங்கிறது 9% தான். இதுதான் உண்மை. ஸோ டிபெண்டபிள் ரிட்டர்ன் என்னங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர பெஸ்ட் கேஸ் ரிட்டர்னை பார்க்கக்கூடாது. ஈக்விட்டியில் டிபெண்டபிள் ரிட்டர்ன் அட்லீஸ்ட் 12%. பெரும்பாலும் இது 15% ஆயிருக்கு, 14% ஆயிருக்கு. ஸோ 9% டிபெண்டபிள் ரிட்டர்ன் கொடுக்குற கோல்டில் நீங்கள் 10 வருஷம் சேவ் பண்ணுறதை விட 12 வருஷம் டிபெண்டபிள் ரிட்டர்ன் கொடுக்குற ஈக்விட்டி ஃபண்டில் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி என்ன நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் போட்டு வாங்கியிருப்பீங்களோ அதுக்கு 25-30% ஜாஸ்தி கோல்டு கன்சர்வேட்டிவ்லி மோஸ்ட்லி 50% எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அசெட் அலோகேஷனில் கோல்டு அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படியாக 15%. எதுக்குன்னா இது வந்து கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். கோல்டு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் விடுற அளவுக்கு விடாது, வீழ்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மாதிரி சில நேரங்கள் 3 வருஷத்தில் ஏறும். லாங் டேர்ம் டிபெண்டபிள் ரிட்டர்ன் 9%. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டிக்காக தான் கோல்டை 15% வரைக்கும் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். இப்போது ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் 3 வருஷத்தில் கோல்டு ஏறிட்டு இருக்கு, அடுத்த 1 வருஷமும் ஏறுதுன்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டியில் நான் பெருசாக ரிஸ்க் எடுக்கணும், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கினா பயங்கரமாக விடும் அப்படிங்கிறத பார்க்காம என்னோட டைம் பீரியட் எவ்வளோ, இன்னும் நாளில் 7 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த காசு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த 1 வருஷம் கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்தா கூட
இருக்கிற மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டையோ கொண்டு கோல்டுக்கு மாற்றக்கூடாது. ஏன்னா அசெட் அலோகேஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 15% அது 15% மேலே போகக்கூடாது. ஏன்னா எனி டைம் கோல்டோட பொட்டன்ஷியல் கம்மியாகலாம். அந்த டைமில் ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஒரு 15% ஏறிடலாம், 30% ஏறிடலாம், அதுக்கு மேலேயும் கூட ஏறலாம். அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இந்த டைம் பண்ணீங்க, இந்த அசெட் அலோகேஷனை பிரேக் பண்ணீங்கன்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்னையே பாதிக்கும். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டையும் நீங்கள் டைம் பண்ணுவீங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோல்டு இப்போ இறங்குது, இப்போ கோல்டு நம்ம ஈக்விட்டிக்கு மாற்றோன்னு நீங்கள் நினைக்கிற டைம்லேயே ஆக்சுவலி ஈக்விட்டி ஒரு 25% ஏறி இருக்கும். அசெட் அலோகேஷனில் இந்த 15% மேலே போகக்கூடாது. தேவை இருந்தால் சில நேரங்கள் 5% தான் உங்களுக்கு ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் இருந்ததுன்னா மிச்சம் இருக்கிறது டெட்டு. இப்போது 40 வயசு இல்லை 50 வயசு வரையிலும் இருக்கிறவங்க கூட அட்லீஸ்ட் 50% ஈக்விட்டி அசெட் கிளாஸில் ஷேர்ஸாக வாங்கிக்கலாம். உங்களால் ஷேர்ஸ் மேனேஜ் பண்ண முடியலன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கணும் உங்கள் அசெட் அலோகேஷன். ஸோ தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் ஒரு ஜுவல்லரியில் நீங்கள் சேர்க்குறீங்க காசு. ஸோ அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்குறீங்க. இப்போது இது நீங்கள் மாதம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி எஸ்ஐபியில் போடுறீங்க. தங்கம் ஜாஸ்தி இறங்காது. ஈக்விட்டி மார்க்கெட் சில நேரங்களில் 15-20% 30% கூட விடலாம். ஆக்சுவலி ஒரு எஸ்ஐபி பண்ணும்போது அது அட்வான்டேஜ். எப்படின்னா நீங்கள் போன மாதத்தை விட இந்த மாதம் 10% விழுந்ததுன்னா 10% ப்ரைஸ் கம்மியாக வாங்குவீங்க. 30% விழுந்ததுன்னா 30% ப்ரைஸ் கம்மியாக வாங்குவீங்க. அந்த லெவலுக்கு கோல்டு விடாது. அந்த லெவலுக்கு உங்களுக்கு சீப்பர் ப்ரைஸ்லலாம் ஒரு எஸ்ஐபியில் கோல்டு எஸ்ஐபியில் கூட வாங்க முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு விடாது. ஜாஸ்தி விடுறது ஹை க்ரோத் இருக்கிற ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இடப்பட்ட டைமில் ஜாஸ்தி விழுந்ததுன்னா அது அட்வான்டேஜ். நீங்கள் அந்த மாதம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்குறீங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஃபால் கோல்டில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ பெரிய வீழ்ச்சியெல்லாம் சந்திக்கிறது ஒரு எஸ்ஐபி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒன்று, இந்த அட்வான்டேஜ்னாலேயே என்ன ஆகும், ஒரு 10 இயர் பீரியடில் மார்க்கெட் வந்து ஒரு 4-5 தடவையாவது ஒரு பெரிய ஃபாலெல்லாம் கண்டிப்பாக சந்திக்கும் ஒரு 10 இயர் பீரியடில். இந்த ஃபாலெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணது 12 லட்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 லட்சம்னு ஏன் எக்ஸாம்பிள் சொன்னால் 10,000 ஒரு மாதம் 10,000 போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் 1.2 lakhs, அதாவது 1,20,000. 10 வருஷத்தில் 12 லட்சம். இந்த 12 லட்சம் நீங்கள் மாதம் தான் சேர்க்குறீங்க. கன்சர்வேட்டிவ்லி 2.5 மடங்கு ஆகும். 2.5 மடங்குனா கிட்டத்தட்ட 30 லட்சம், அதுக்கு மேலேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே இது தங்கத்தில் நீங்கள் 12 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குவீங்க. சேர்த்து 18 லட்சம் ரூபாய்க்கு பெருமையான தங்கம் வாங்குவீங்க. இதில் நீங்கள் 2.5 மடங்கு, அதாவது 30 லட்சம் அல்ல அதுக்கு மேலே வேல்யூ இருக்கிற தங்கத்தை வாங்க முடியும். ஸோ நீங்கள் வாங்குறது தங்கம், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தங்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுறது அதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தங்கம் வாங்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டதை விட 2-3 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க. ஏன், தங்கத்தையும் வாங்கி கல்யாண செலவையும் கூட, ஏன்னா 10-12 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அப்ரிசியேஷனே 1.5 மடங்கு இருக்குது. மொத்த கல்யாண செலவும் அதில் முடிஞ்சு போயிடும்.